ஒருத்தண்டா காலையில தான் ஷிஃப்ட் முடிஞ்சு வந்தேன். கொஞ்சமா தூங்க வர்றானுங்களா? டேய், பெரிய மைக்கேல் ஜாக்சன் நினப்பு. குளிக்கும் போது கூட டான்ஸ் பண்ணிட்டு தான் குளிப்பாரு. டைம் வேறாச்சே. இரு வரேன். டேய் தள்ளிப்படுறா. டேய் வெங்கட்டு, டேய் டேய் எந்திரா. என்னடா? டேய் பைக்கு எங்கடா? உன்னோட பைக்கு என்கிட்ட எப்படா இருக்கும்? போய் தேடி போயிரு. டீ என்னோடது இல்லடா, உன்னோட பைக்கு கேட்குறேன். ஏன் உன்னோட பைக் என்னாச்சு? என்னாச்சுன்னா தெரியலடா, பைக் ஸ்டார்ட் ஆகல. ஏன் ஸ்டார்ட் ஆகலன்னு பார்க்கல. இப்போ டைம் இல்லை, ஆல்ரெடி லேட் ஆச்சுடா. நீ ஈவினிங் 6:30 தானே ஆஃபீஸ் போவ. அதுக்குள்ளே வந்து நான் பைக்கை கொடுத்துறேன். கொடு. டேய், இன்னைக்கு தானே ரொம்ப நாள் கழிச்சு ஆளை கூட்டி வெளில போகிறேன்டா. பைக்கெல்லாம் இல்லைன்னா எனக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. அதனால நீ என்ன பண்ணுறனா, பஸ்ஸை பிடிச்சி போயிரு. பஸ் பிடிச்சி போயிடவா? டேய் ஜோக்கரு, ஏன்டா எப்படி பண்ற? சரி அப்ப பஸ் ஸ்டாப்ல வந்து விடு. டேய், இங்க இருக்கிற 800 மீட்டர் பஸ் ஸ்டாப்புக்கு நான் வந்து விடணுமாடா? நடந்து போடா. நடந்து போவா? இல்லைன்னா பைக் கொடு, நான் போறேன். அங்கேதான் என்ன நைட் ஷிஃப்ட்ல உசுர் எடுக்கிறாங்கன்னா நீங்க அதுக்கு மேல பண்றீங்கடா. வா போலாம் வா. எந்திரா. டேய் வாடா எந்திரா. இந்த நாயெல்லாம் சும்மா தானே இருக்கான். இவனை எழுப்ப வேண்டியதானே? டேய் ஆல்ரெடி டைம் ஆச்சுடா. நேத்து நைட் அவனுக்கு அடிச்ச சரக்கு அப்படிடா. அவனுக்கு 2 நாளைக்கு எந்திரிக்க மாட்டாங்கடா. நீ வாடா. போடா. உன்னை எழுப்பி கூட்டு போறதுக்குள்ள ஒரு பொண்ணை கூட ரெடி பண்ணி கூட்டு போயிடலாம்டா. போடா. டேய் எந்திரா எந்திரா. சரி பஸ் வர டைம் ஆகும் போல. சேரோட்டா வருதுன்னு அதுலயே போயிடுறேன். டேய் அப்படியே போயிரு, வந்துடாதடா. டேய் கண்ணை திறந்து வச்சு விட்டுடா. கண்ணை மூடிட்டு போய் எங்கேயாவது போய் சொருவிடாத. அப்புறம் என்னால தூக்கலாம் வர முடியாது. சரியா? டேய் போடா. நாங்கெல்லாம் கண்ணை மூடிட்டு விமானமே ஓட்டுவோம்டா. போடா. டேய் பாத்து போன. போ.
ஆனாலும் என்ன விட்டுட்டு போயிட மாட்டேல்ல? என்ன ஆனாலும் சரி விட்டுட்டு போயிடவும் மாட்டேன், யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நீ ஒரு செல்ஃபிஷ்டா. உன்னை பொறுத்த வரைக்கும் யாரு எப்படி போனாலும் பரவாயில்ல. யாருடி செல்ஃபிஷ்? நான் எப்படி போனாலும் பரவாயில்ல நினைக்கிறேன்ல, அப்ப நீ தாண்டி செல்ஃபிஷ். இங்க பாரு, டீசெண்டா சொல்றேன். இனிமே நமக்குள்ள செட் ஆகாது, விட்டுரு. உன்னோட லைஃபை நீ பாரு, என்னோட லைஃபை நான் பாத்துக்கிறேன். நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன்னா இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாது, எனக்கு அதுவே போதும். இனிமேல் நான் செத்தாலும் சாவனே தவிர என்னோட நிழல் கூட உன் மேல படாதுடி. நான் கோயம்பேடு போமா? எத்தனை பேருப்பா? 3 பேருண்ணா. ஏறுப்பா. அம்மா மாறி உட்காருமா. அம்மா ஒன்னதாம்மா, மாறி உட்காருமா. அண்ணா வண்டி நிறுத்துங்கண்ணா. ஏன்பா என்னாச்சுப்பா? இல்லை நான் சும்மா தானே, வண்டி நிறுத்து. ஏண்டா, நான் ஒன்று கேட்கவா? ஒன்று என்ன 2 கூட கேளு, நான் சொல்கிறேன். ஹே, நான் சீரியஸாக பேசுகிறேன்டா. சரி சரி கேளு. இப்போ பார்த்துக்கிற மாதிரியே கடைசி வரைக்கும் என்னை நல்லா பார்த்துப்பியாடா? என்ன ஆனாலும் என்னை விட்டுட்டு போயிட மாட்டேல்ல? என்ன ஆனாலும் சரி விட்டுட்டு போயிடவும் மாட்டேன், யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன். ஏன் இப்படி கேட்குற? இல்லை, எல்லா பசங்களும் லவ் பண்ணும்போது கேரிங்காக பார்த்துப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டுக்க கூட மாட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு தான் கேட்குறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இதை விடவே நல்லா பார்த்துப்பேன், கடைசி வரைக்கும். இப்போ ஏன் அப்படி பார்க்குற? இல்லை, ஒன்றும் இல்லை. ஏ, நீ காரணம் இல்லாமலாம் சிரிக்க மாட்ட, நீ ஏதோ மனசுல நினைச்ச சொல்லு. உன்னை கிஸ் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் சிரிச்சேன், பாரா. வேற எதுவும் இல்லை. எங்க குடு குடு. ஹே போடா, இதுக்கு தான் உன்கிட்ட நான் சொல்லலை. பொடி லூசு, சும்மா இருந்தவனை உசுப்பி விட்டுட்டு இப்போ நானா முத்தம் தர மாட்டாளாம். சரி சரி, உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்காத. சன்ரைஸ். வாவ், செம்மையா இருக்குல்ல? ஆமா, அப்படியே உன்ன மாதிரியே. போடா உருட்டு.
கீர்த்தி, என்னாச்சுடி உனக்கு? இப்படி அமைதியா வரதுக்கு என்ன வர சொன்ன? ஏதோ இம்பார்ட்டண்டா பேசணும் வான்னு சொன்ன. என்னன்னு சொல்லவும் மாட்டேங்கிற. இப்படியே எவ்வளவு நேரம் தான் அமைதியா உட்காந்து வர போற? எதுவுமே சொல்லாம. கீர்த்தி, கீர்த்தி நில்லு. இப்படி எதுவுமே பேசாம போனா என்ன அர்த்தம்? என்னாச்சு உனக்கு? சொல்லுடி. என்னடாமா கண்ண செவந்திருக்கு? யார் அடிச்சா உன்ன? மா, நீயே வந்துட்டியா? நானே உன்னை கூப்பிடலான்னு நினைச்சேன். அங்க பாரு, உனக்கும் உங்க அப்பாவுக்கும் டீ போட்டு வச்சிருக்கேன். சூடு ஆறுறதுக்குள்ள எடுத்து குடி. அவரு குளிச்சிட்டு இருக்கிறாரு. குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கும் எடுத்துட்டு போய் கொடுத்துரு. ஏண்டி அப்படியே நிக்கிற? போய் எடுத்துக்கோ. என்னாச்சு சோகமா இருக்க? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா என்ன? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஏதாச்சும் சண்டையா என்ன? இங்க வா. உடம்பு சரியில்லையா என்ன? மா, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. அப்புறம் என்னதாண்டி பிரச்சனை? வேற என்ன? அம்மா, அது வந்து சொல்லு. அம்மா, நான் ஒரு பையனை லவ் பண்றேம்மா. என்னடி சொல்ற? இந்த விஷயம் மட்டும் உங்க அப்பா காதுல விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான். உன்னை என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. இதுக்காகத்தான் ஸ்கூல் காலேஜ்னு படிக்க வச்சு வேலைக்கெல்லாம் அனுப்பணுமா? எப்படியும் நாங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நம்பி இருந்தோமேடி. சொல்லு, எவ்வளவு நாளா நடக்குது இதெல்லாம்? ஒரே ஆபீஸா? இல்லம்மா, அவ வேற ஆபீஸ். ஆமன் டெக்னு ஒரு கம்பெனில ஒர்க் பண்றான். நானும் அவனும் காலேஜ் டேஸ்ல இருந்து லவ் பண்றோம். அவன் என்ன கண்டிப்பா நல்லா பாத்துப்பாமா. மந்த்லி 50,000 சேலரி வாங்குறான். அப்புறம் அவன் மத்த பசங்க மாதிரி இல்லம்மா. சும்மா நிறுத்திடி. ஃபர்ஸ்ட் அவன் என்ன ஜாதி? மா, நான் என்ன சொல்றேன், நீ என்னமா கேட்டுட்டு இருக்க? இந்த ஜெனரேஷன்ல போய் யாராவது அதெல்லாம் பாப்பாங்களா? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு கீர்த்தி. இங்க பாருடி, அவன் 50,000 ரூபாய் என்ன 50 லட்சமே வாங்கினாலும் அவன் நமக்கு வேணாம். இப்ப சொல்றதுதான் எப்பவுமே. உங்க அப்பா நம்ம ஜாதியிலேயே பிச்சைக்கார பையனுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களே தவிர அந்த ஜாதி பையனுக்கு கல்யாணம் பண்ணி தரமாட்டாங்க. நீ தலைகீழா நின்னா கூட நீ நினைக்கிறது நடக்காது. நம்ம குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தும் ஏண்டி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிற? உங்க அப்பாவை பத்தி ஆல்ரெடி உனக்கு நல்லா தெரியும். அவங்க அக்கா இந்த ஜாதிக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலதான் 30 வருஷமா இன்னும் பேசாம இருக்காங்க. இதே தப்ப நீயும் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா அந்த மனுஷன் சாக கூட தயங்க மாட்டார். ஜெயா, ஒரு டீ போட்டு எடுத்துட்டோமா? வரேன். அப்படி அவன்தான் வேணும்னா எங்க 2 பேத்தையும் நீ பொணமா தான் பாக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ. இந்த விஷயத்தை இன்னையோட மறந்துடு. அப்பாக்கு இதெல்லாம் தெரிய வேணாம். ஒழுங்கா நாங்க சொல்ற பையனை பார்த்து கல்யாணம் பண்ற வழிய பார். உன்னோட லைஃப் கண்டிப்பா நல்லா இருக்கும்.
சரி, நான் வேணா வீட்டில் வந்து பேசி பார்க்கட்டுமா? ஹே, நீ ஸ்ட்ராங்கா தானே இருக்க. நீ இப்ப என்ன தாண்டி சொல்ல வர? பிரேக்கப் பண்ணிக்கலாம். கீர்த்தி, விளையாடாத. நான் சீரியஸா தான் சொல்றேன். பிரேக்கப் பண்ணிக்கலாம். என்னடி இவ்வளவு ஈஸியா சொல்ற? 5 வருஷம் லவ்டி ஈஸியா விட்டு போறேங்கிற? நான் ஒன்னும் ஈஸியாலாம் சொல்லல. எனக்கும் பெயின்லாம் இருக்குதான். ஆனா அவங்கள மீறி என்னால எதுவும் பண்ண முடியாது. ஓ, அவங்கள மீறி உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னா அப்புறம் என்ன மயிர்கடி என்ன லவ் பண்ண? என்னோட கோலம் கோத்திரம் எல்லாம் தெரிஞ்சுதானே லவ் பண்ண? ஐயோ, அப்ப இருந்த மைண்ட் செட்டுக்கு அப்பா அம்மாவை எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணிடலாம் நினைச்சேன். ஆனா அவங்க இந்த கேஸ்ட் விஷயத்துல இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அது எப்படிடி? எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இருக்கீங்க. ஃபேமிலிக்கு ஒண்ணுன்னா ஒரு செகண்ட்ல மாறிடுறீங்க. அப்ப யாரு என்ன சொன்னாலும் விட்டுட்டுலாம் போக மாட்டேன், கடைசி வரைக்கும் கூடவே தான் இருப்பேன்னு சொன்னதெல்லாம் வெறும் வார்த்தை மட்டும் தான்ல. இதெல்லாம் நம்பி நான் தான் முட்டாளா இருந்திருக்கேன். விட்டுட்டு போறதுக்கு அப்புறம் எதுக்கு இவ்வளவு ஹோப் கொடுத்த? சரி, என்னோட தப்புதான். ஆனா நீ இப்ப கூட நான் எதுக்காக சொல்றேன்னு என்னோட சிச்சுவேஷனை கொஞ்சம் கூட நீ புரிஞ்சுக்கல. உன்னை பொறுத்த வரைக்கும் என்னோட அப்பா அம்மா செத்தாலும் பரவாயில்ல, நான் உன் கூட வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு நீ வேணாம், அவ்வளவுதான். இனிமே இத பத்தி பேசாத. எங்கடி போற? நின்னு பதில் சொல்லிட்டு போ. வேண்டானா அப்படியே போயிடணுமா? நீ ஒரு செல்ஃபிஷ்டா. உன்னை பொறுத்த வரைக்கும் யாரு எப்படி போனாலும் பரவாயில்ல. யாருடி செல்ஃபிஷ்? நான் எப்படி போனாலும் பரவாயில்ல நினைக்கிறேன்ல, அப்ப நீ தாண்டி செல்ஃபிஷ். இங்க பாரு, டீசெண்டா சொல்றேன். இனிமே நமக்குள்ள செட் ஆகாது, விட்டுரு. உன்னோட லைஃப நீ பாரு, என்னோட லைஃப நான் பாத்துக்கிறேன். நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேனா இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாது. எனக்கு அதுவே போதும். எப்போ உனக்கு என்னோட கேஷ் தான் பிரச்சனையா தெரியுதுன்னு என்ன விட்டு போறியோ, இனிமேல் நான் செத்தாலும் சாவனே தவிர என்னோட நிழல் கூட உன் மேல படாதடி. கிரண், நில்லு. எப்படி இருக்க? தயவு செஞ்சு நிறுத்து. எப்படி இருக்க, எங்க இருக்க, என்ன பண்ற, நீ ஒண்ணு என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் எந்த அவசியமும் இல்ல. எல்லாமே 3 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இந்த 3 வருஷத்துல இதுல இருந்து வெளியே வர நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்பதான் எல்லாத்தையும் மறந்து கொஞ்ச நாளா சந்தோஷமா இருக்கேன். திரும்ப அதுக்குள்ள போக வச்சிடாத. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வேணா விடு, என்னை எதுவும் பேச வைக்காத. இப்ப நினைச்சா கூட ஏதோ நேத்து நடந்து எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி இருக்கு. எதுக்கு என் மேல இவ்ளோ கோவம்? நீயே நினைச்சு பாரு, என்னோட நிலைமையில நீ இருந்திருந்தாலும் இததான் நீயும் பண்ணிருப்ப. உன்னோட இடத்துல நான் இருந்திருந்தா கண்டிப்பா பிரேக்கப் மட்டும் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்கவே மாட்டேன். உன்னோட கையை பிடிச்சிட்டு என்ன ஆனாலும் சரி அவங்களுக்கு புரிய வைப்போம், வெயிட் பண்ணி அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பேன். ஆனா இதைத்தான் நீ அன்னைக்கு சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தேன். அப்ப நீ அதை சொல்லவே இல்லை. எதுக்கு இவ்வளவு கோபம் உன் மேலன்னு கேட்டல. உன் மேல இருக்கிறது கோபம் இல்ல, வெறுப்பு. கோபத்தை கூட ஒரு வகையில சரி பண்ணிடலாம். ஆனா ஒருத்தர் மேல இருக்கிற வெறுப்பு அது எப்பவுமே சரி பண்ண முடியாது. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் மத்த பசங்க மாதிரி தப்பா இருக்கேன், பொண்ணுங்க கிட்ட பேசுறேன், உனக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன், டாக்ஸிக்கா இருக்கேன், அதனால பிரேக்கப் பண்றேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருந்தா கூட திரும்ப திரும்ப உங்ககிட்ட வந்து கெஞ்சி இருப்பேன். உனக்காக எல்லாத்தையும் மாத்திக்கிறேன், விட்டுட்டு மட்டும் போகாதன்னு சொல்லியிருப்பேன். ஆனா உன்னோட அப்பா அம்மாக்காக பார்த்துட்டு உனக்கும் என்னோட கேஸ்ட் தான் பிரச்சனையா தெரியுதுன்னு இருக்கும்போது
திரும்ப உங்ககிட்ட வந்து பேசணும்னு எனக்கு கொஞ்சம் கூட தோணலை. ஏன்னா அதை என்னால் மாற்றிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு அதுதான் பிரச்சனைனா அப்புறம் எதுக்கு எல்லாம் தெரிஞ்சு லவ் பண்றீங்க? டைரக்டா வீட்டுல சொல்ற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம்ல. ஏன் லவ் பண்ணிட்டு இன்னொருத்தனை கஷ்டப்படுத்துறீங்க? இதுக்கெல்லாம் எதுக்கும் உங்ககிட்ட இருந்து பதில் வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். லவ் பண்ணும்போது டெய்லி இல்லைனாலும் 2 நாளைக்கு ஒரு தாட்டியாவது எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் உன்னை நேரில் வந்து பார்த்துணும்னு தோணும். ஆனா இப்ப என்னோட லைஃப்ல நான் சாகுற வரைக்கும் பாத்திரவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு முகனா அது நீ மட்டும்தான். உன்னை பாக்குறது இதுவே கடைசியா இருக்கட்டும். எங்க இருந்தாலும் சரி, ஹாப்பியா இரு.